வைராகிய வாஞ்சையுள்ள ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது நம்முடைய வாழ்விலே எவைகளை செய்கிறார் என்று சொல்லி தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆவியானவர் இங்கே பார்க்கிற போது யாக்கோபு ஒரு காரியத்தை பேசுகிறார். அந்த அன்பு நிறைந்த ஆவியானவர், அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அந்த வாழ்க்கை சரியாய் கட்டி அமைக்கிற போது உள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை நடப்பிக்க விரும்புகிறார். இந்த வைராகிய வாஞ்சை ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரா, ஒரு நல்வழியாய் நேர்வழியாய் நடத்தும்படி அவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார், பலன் தருகிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார், விசுவாசத்தினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. என்னோடு கூட ரோமர் 8:1 வாசிக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆவியின் பிரமாணமானது நம்மை மாம்சத்தின் பிரமாணத்திலிருந்து, மாம்சத்தினுடைய பிரமாணம் சொல்லுகிறான், பாவம் பூரணப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், மரணத்தை கொண்டு வருகிறது. இச்சையானது பாவத்தை என்ன செய்கிறதா, பிறப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு என்ன விரும்புகிறார் சொன்னா, உனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் வைராகிய வாஞ்சை உள்ளவர், அவர் உன்னை நேர்வழியிலே நடத்துவார். எந்த பாதையில நடக்க வேண்டும், எவைகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்வாரா, நம்மை சரியாய் நடத்துவார்.